வணக்கம். நான் டாக்டர் தீபார்லால. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40க்கு. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பொறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசிகள்ல தனுசும் ஒண்ணு. காரணம் என்ன? சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா வந்தார் இல்லைங்களா? அர்த்தாஷ்டம சனியா வந்து சில காலம் தான் ஆச்சு. சில மாதங்கள் தான் ஆச்சு. அதுக்குள்ள வந்து பாருங்க, எனக்கு என்ன பண்ணிட்டாரு? என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் குடுத்துட்டாரு. எனக்கு வீட்ல சின்ன சின்ன குழப்பங்களையும், பிரச்சனைகளையும் என்னால புத்திசாலித்தனத்தால, அதாவது என்னால தீர்க்க முடியல. என்னோட புத்திசாலித்தனத்தினால சார்ட் அவுட் பண்ண முடியல. அந்த மாரி ஃபேமிலில சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்றத குடுத்துட்டாரு. வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ குடுத்துட்டாரு. அர்த்தாஷ்டம சனினும், அஷ்டம சனியில பாதி தான் பிரச்சனை வரும்னாங்க. ஆனா என்ன ரொம்ப வறுத்தெடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதே மாரி எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார் கூடயும் நான் நல்ல உறவு முறை தாங்க மெயின்டெயின் பண்ணுவேன். அவங்க எப்பலாம் கஷ்டமோ அப்பலாம் எனக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பார்த்து பார்த்து நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆனா அவங்களே எனக்கு இப்ப பகையாயிட்டாங்க. தீட்ன மரத்திலேயே வந்து கூறு பாய்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி என்கிட்ட எல்லாரும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்ற ஒரு வருத்தத்த குடுத்தாரு. நெறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றத குடுத்துட்டாரு. இது எல்லாத்துல இருந்தும் ஒரு பெருத்த விமோச்சனம் அப்படின்றது நடக்க போகுது. எப்பத்துலருந்து? 6ஆம் மாசத்துலருந்து. 6ஆம் மாசம் வரைக்கும் இந்த மாரி பிரச்சனைகள் லைட்டா இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருவினோட உச்ச பார்வை, 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் அவரு அமைதியா இருக்க போறார். உங்க எந்த விதத்திலயும் உங்கள அவரு டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. அவரு உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. நீங்க அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். அவரு பாட்டுன்னு அவரு நம்மள ஒரு இடத்துல உட்காந்து நம்மள பார்க்க போறாரு. வெறும் வேடிக்கை தான் பார்க்க போறாரு. எந்த பிரச்சனையும் குடுக்க போறதில்ல. நீங்க போய் அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். சனி நல்லது செய்ய போறாரு. கெடுக்க போறதில்ல. அதுவே பெருத்த நல்லது அப்படின்லாம். நான் பெருசா உனக்கு நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லம்மா. உன்னை கெடுக்காம இருந்தா போதும். அதுவே எனக்கு பெருத்த நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கதை தான் சனியனோட கதை. சரி, ராகு பகவான் 3ஆம் பாவ். 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. அப்ப வந்து பாருங்க, தம்பி தங்கச்சினால பிரச்சனை அப்படின்றது கம்மி. ஆ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுவரைக்குமே நமக்கு தம்பி தங்கச்சிய வெளிநாடு படிக்கிறது அனுப்புறதுக்கான பிராப்தம். தம்பி தங்கச்சி வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். ஓகேங்களா? இந்த மாரி நெறைய நல்லது நடக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நம்ம தம்பி தான் எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்தாபனத்த நம்ம தம்பிகிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பார்வை அது மேல இருக்கணும். இல்லன்னா என்ன ஆகும்? அவரு அந்த தொழில செய்ய தெரியாம அந்த தொழில கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு. நல்லா செஞ்சு லாபத்த வந்து மொத்தமா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்ல ஆ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, லாபம் எடுக்கவும் எனக்கு தெரியல. தொழில ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணவும் தெரியல. மொத்தமா அந்த தொழில 0 ஆக்கிட்டேன். அந்த தொழில மொத்தமா கெடுத்துட்டேன். இதுக்கான பிராப்தமும் உண்டு. அதே மாதிரி நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார் கூடயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வச்சுக்க முடியாது. லைட்டா ஒரு பேச ஆரம்பிச்சு, ஒரு பிரச்சனையாயி நம்ம வந்து அதில வந்து மனசஞ்சலப்படுறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் உண்டு. ப்ளஸ் என்ன? தம்பி, தங்கச்சி வெளிநாடு அனுப்புறதுக்கு, தம்பி, தங்கச்சி வெளிநாடு அனுப்பிச்சிருப்போம். அதில கொஞ்சம் கடன வாங்கி அனுப்பிச்சிருப்போம். அவங்க போய் திருப்பி நம்மளுக்கு குடுப்பான்னு நெனைப்போம், குடுத்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்க? அதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ, இதில கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம். 6ஆம் மாசம் முன்னாடி வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கேது 9ஆம் பாவத்துல இருக்காரு. அப்பாக்கும் உங்களுக்குமான இடைவெளி அப்படின்றது அதிகமாகும். அப்பா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்பாக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. சரிங்களா? ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடு போய் படிக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, களத்திர குருவா இருக்கார். நெறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வரன் அப்படின்றது கூடி வரும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இளைய கலத்திரம் நல்ல வரனா வர்றதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்றது, அன்பு அப்படின்னு மலர்றதுக்கான வாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசம் என்ன ஆகுது? குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்திலேருந்து 8ஆம் பாவத்துக்கு வரார். அதாவது மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு உச்சம் பெற்று அமர்றார். உங்களுக்கு 8ஆம் பாவத்துக்கு வரார். அந்த 8ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அஷ்டமஸ்தானம், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ரகசிய உறவுமுறை, ஆயுஷ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். இந்த இடத்துல குரு பகவான் வர்றதுனால நல்லது ஏதாவது நடக்குமா? நடக்கும். ஆ ஹிடன் சீக்ரஸீஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அது சீக்ரஸியாவே இருக்கும். தெரியாம போயிடும். ஆ ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது ரிலேஷன்ஷிப் ஹிடனாவே இருந்திருக்கும். இதுவரைக்கும் தெரியாம போயிடும். ஆனா இந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். 8ல குரு போறான் அப்படின்னும்போது அந்த ஹிடன் சீக்ரஸீஸ் வெளிய வரதுக்கான வாய்ப்பு. சீக்ரஸீஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் வெளிய தெரியறதுக்கான வாய்ப்பு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். தேவையில்லாத சேர்க்கை. இதுவரைக்கும் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல, சீக்ரஸீஸ் இல்ல. ரொம்ப சந்தோஷம்.
தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது இந்த காலகட்டத்துல வரும். எது தேவையான சேர்க்கை, எது தேவையில்லாத சேர்க்கை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது தான். அப்ப யார் கூட பழகுனாலும் பெருசா உங்களோட ரகசியங்கள உங்ககிட்ட சொல்றது அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஒரு இடத்துல பிரச்சனைன்னா நம்ம ஜஸ்ட் அந்த பிரச்சனை என்னன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு போவோம் பார்த்தீங்களா? ஒரு கியூரியாசிட்டில அங்கேன்னா அவ்ளோ கூட்டம் இருக்குது. என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போவோம். இந்த காலகட்டத்துல எங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம பாட்டுன்னு அது ஏதோ இருக்கட்டும். நம்ம பாட்டுன்னு போலாம் அப்படின்னு போயிடணும். அது நல்லது. புரியுதுங்களா? அதே மாரி குருனோட பார்வை எப்பயுமே சுப பார்வை தான். அப்ப குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டம் எல்லாமே இருக்குங்க. நெறைய தனுசு ராசி என்பர்கள் அழகா புதுசா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அம்மா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அம்மாக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய இருக்குங்க. அப்டின்னா, அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு பெரிய முன்னேற்றம் அப்டின்னு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாரி சுப விரயம் அப்டின்றது கண்டிப்பா பண்ணுவீங்க. ஏதோ ஒரு பாருங்க, அழகா பிள்ளைங்களுக்கு கார் வாங்கி குடுக்கறது, பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி குடுக்கறது, இல்ல வெளிநாடு டூருக்கு கூட்டின்னு போறது, இல்ல குழந்தைங்களுக்கு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி குடுக்கறது, இல்ல பிள்ளைங்களுக்காக வீட்ல பொம்பள பிள்ளைங்க இருக்குமா, சின்ன குழந்தைங்களுக்கு தான். அதுக்காக நான் கொஞ்சம் அசர்ட்டா சில விஷயம் வாங்கி வைக்கிறேன். என்ன வாங்கி வைக்கிறேன்? கிரவுண்ட் வாங்கி வைக்கிறேன். இல்ல டியூல கிரவுண்ட் போட்டு வாங்குறேன். இல்லன்னா சில்வரா வாங்கி சேமிச்சு வைக்கிறேன். இந்த மாரி நெறைய நல்ல விஷயம் நடக்குமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் காஷியஸா இருங்க. சரிங்களா? சரிம்மா, பரிகாரம்னு என்னம்மா பண்ணலாம்? அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ம்மா. வியாழக்கிழமை தோறும் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயில் போயிட்டு, சிவன சுத்தி வாங்க. சுத்தி வரும்போது அந்த பரிகாரத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை இருந்தாலும் சரி, கருப்பு மூக்கடலை இருந்தாலும் சரி, ஊற வச்சு மாலையா கோத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் மலர் சாத்தி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நெய் விளக்கு ஏத்தி ஈசன் கோயில நீங்க சுத்தி வாங்க. இல்லம்மா வீட்டு பக்கத்துல ஈசன் கோயில் இல்ல, பிள்ளையார் கோயிலே தட்சிணாமூர்த்திக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத செஞ்சு நீங்க கோயில சுத்தி வாங்க. கோயில 5 முறை இல்ல 7 முறை சுத்தி வாங்க. நெறைய நல்லது நடக்கும்மா. இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும், வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா? மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்டின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா? நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பார்த்தீங்கன்னா, குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா? வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்த நீங்க பார்க்கணும். கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்ட்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.